ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 46 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம க்ரூ தான் கட்டுறாங்க. லூஃபி, சாஞ்சி, உசோப்பு, சோரோ எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு இருக்காங்க. கப்பலை மூவ் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு வந்து ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து ஜோரோ வந்து விளையாட கூட்டுட்டு இருப்பான் லூஃபி. ஆனால் விளையாட வரமாட்டான்டா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து நாமையும் பார்த்துட்டு இருப்பா. அப்போ உசப் சொல்லுவான், ஏன் ஜோரோ தோத்துருன்ற பயமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்படியே வந்து நாமி வந்து நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. லூஃபி வந்து எப்படி நம்மளை குரூல வந்து ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிட்டா, நான் முடியாதுன்னு சொன்னது, அப்புறம் அவளுக்காக வந்து பக்கி கூட சண்டை போட்டது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துருப்பான். இங்க வந்து பார்த்தா 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க எல்லாரும். இதை பார்த்தா சாஞ்சு கடுப்பாயிரம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்கடா சாப்பிடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்படியே நாமிகிட்ட திரும்பி, நாமி நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்பானா. வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஜோரோ பார்த்துக்கிட்டே இருப்பான். லூஃபி அவனோடது மட்டும் சாப்பிடாம உசோப்போட தட்டுல இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு வந்து ஜோரோ சிரிக்க ஆரம்பிச்சிருவான். டே உசோப்பே, நீ இப்படியே நின்னுக்கிறதுனா வச்சுக்கேன், ஓன் சாப்பாடு சேர்த்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் நாமி கேப்பா, பக்கி எங்க போனா லூஃபி, அவனை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உசோபேரா கடுப்பாயிரம், என்னோட சாப்பாடு நீ கூட எடுத்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐஸ்லாண்ட் போக போறோம், அங்க போயிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தா பக்கி தான் கட்டுவாங்க. டேய் நான் அவனை சும்மா விட மாட்டேன் லூஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அவன் வந்து அவன் அட்டாக் பண்ணிருப்பான்ல கம்கம் பேரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அட்டாக்ல இருந்து ஜம்ப் பண்ணி ஒரு ஐலாண்டுக்குள்ள தான் வந்திருப்பான். அங்கேருந்து ஒரு போட்டை ரெடி பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போயிருப்பான். அங்க போய் பார்த்தா வந்து அங்க போகவும் முடியாது அவனால. ஃபுல்லா வந்து பிராணா மீனா இருக்கும், அது வந்து கடிக்க வந்துகிட்டே இருக்கும். நானா எப்படியாவது தப்பிச்சு போயே அவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். பார்த்தா வந்து ஒரு ஐலாண்ட்ல இருந்தா கரை ஒதுங்குவான். ஆனா அந்த ஐலாண்ட்லயே வந்து எதுவுமே இருக்காது, யாருமே இருக்கவும் மாட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. அங்க ஆனா அந்த மீனை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிரும், டே இங்க இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது அவனுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருமா. ஏத்தாப்புல ஒரு வாத்து மாதிரி ஒண்ணு பாப்பானா. டேய் எனக்கு எதிராக வந்து நின்றுட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளவு பசிக்க தெரியுமா, இப்ப பாரு நான் உனக்கு ஒண்ணு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்த ஆரம்பிச்சிருவான். அது வந்து கண்ணு முன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கும். என்னை விட்டுறான்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல லாக் பண்ணிடுவான் அவன் டெயில் ஃப்ரூட் பவர் வச்சு. அந்த டைம் வந்து பக்கி நான் உனக்கு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மத்த பக்கிக்கு பின்னாடி அவனோட பேரண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அது வந்து நான் அவனை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணும். அதோட வந்து அது குட்டி வந்து இன்னொரு குட்டி வந்து இந்த குட்டி வந்து காப்பாத்திரும். அப்புறம் பக்கி ஓட ஆரம்பிச்சிடும். ஓடி போயிட்டு ஒரு ட்ராப்பை செட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ட்ராப்பை வச்சு இதை பிடிச்சிடலாம் அப்படின்னு இருப்பானா. அந்த பறவை இந்த ட்ராப்பை பார்த்துட்டு அந்த ட்ராப்பை அழகா எடுத்து வச்சுட்டு உழுவுற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இந்த சைடு திரும்பி நின்று இருக்கும். அப்ப பக்கி நீ விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி வருவானா, அவனை அப்படியே பிடிச்சிரும். பிடிச்சி இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போறேன் பாடுறடா அப்படின்னு சொல்லிட்டு அது நான் ஹேர் பேன் எல்லாம் கட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்து இவனோட டேஸ்ட் பிடிக்காம போயிடும். ஏன்னா டெவில் ஃபுட் சாப்பிட்டுருக்கான்ல, அது வந்து நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே துப்பிடும். துப்பின விதத்துக்கு ராக்கெட் மாதிரி விருன்னு பறந்து போயிட்டு இருப்பான். இந்த சைடு போட்ல லூஃபி எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. லூஃபி வந்து சொல்லிட்டு இருப்பான், ஏய் இது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரிலப்பா, எப்படி வந்துச்சுன்னு தெரில, நாம இது உன் வில்லேஜ்ல இருந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. டேய் அது எப்படா என் வில்லேஜ்ல இருந்து வர்றோம், இல்ல உசோப் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே சொல்லுவா நாமி, அதெல்லாம் எனக்கு தெரில, அது இங்க வந்திருக்கலாம், நம்ம என்ன டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ராக்கெட் மாதிரி ஒண்ணு போவோம், அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். அப்புறமேட்டு அது யாருன்னு பார்த்தா பக்கி தான். பக்கி வந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போயிருப்பான். அந்த ஐலாண்ட்ல யார் இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி லூஃபி போயிருப்பான்ல 18வது எபிசோட்ல, அங்க போயிருப்பான். அங்க போனோன்னா வந்து அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். அவன் அந்த வந்து இந்த ஐலாண்டோட கடவுள் பேசுறேன், ஸோ அதனால வந்து இங்கெல்லாம் நீ இருக்கக்கூடாது, இங்க இருந்து நீ தொலைஞ்சு போய் ஆகணும், இல்லாட்டா உனக்கு சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க இருக்க மிருகெல்லாம் வெளியில வந்துட்டு இருக்குமா. இதெல்லாம் பக்கி பார்த்துட்டு நீ யாருடா, ஒழுங்கா வெளியில வாடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். டேய் நீங்க வந்து இருக்கிற மிருகத்தை பிடிச்சிட்டு போவதானே வந்திருக்கிற, நீ வந்து இங்க இருந்த அப்படின்னா உன்னைக்கு இதே மாதிரி மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டா அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். டேய் என்கிட்ட நீ காமெடி பண்ணாதடா, இங்க ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க ஒரு சைடு சிரிச்சிட்டு இருப்பான். பார்த்தா அட்டாக் பண்ணுவான் அந்த கண்ணை வச்சு, அதை பார்த்துருவான். அவனோட பவர் வச்சு யூஸ் பண்ணுவான். உன்ட்டு டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஆமாண்டா என்கிட்ட டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பக்கி. என்கிட்ட இருந்தெல்லாம் உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நீ எதுக்கு பாக்ஸ்ல மாட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். டேய் அதெல்லாம் ஏன் கதைடா, இங்க இருக்க மிருகத்தை பிடிச்சிட்டு போக தானே நீ வந்திருக்க, அதை எதையும் நான் பிடிச்சிட்டு போக விட மாட்டேன்டா, அதனால நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இவன். நான் பாக்கலாம்டா யார் யாரை கொல்றாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா 2 பேருக்கும் வந்து ரத்தம் வர மாதிரி கூட அடிச்சுக்க மாட்டாங்க. ஆனா வந்து அடிக்கிற மாதிரியே காட்டிட்டு இருப்பாங்க மாத்தி மாத்தி, ஏதோ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போடுற மாதிரியே காட்டிட்டு இருப்பாங்க. கிட்ட வந்து அவனோட பாதி உடம்பு இல்ல, அவனும் கட்டையா இருக்கான், வேற எப்படி சண்டை போடுவாங்க, குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவன் கண்ணெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சுட்டுட்டு இருப்பான். ஆனா பக்கி அதுல இருந்து எஸ்கேப் அடிச்சுட்டு வேற இருப்பான் ஈஸியா. அதுக்கப்புறமேட்டு பக்கியோட கையெல்லாம் கடிச்சு விட்டுருவான். டேய் எதுக்குடா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கடிச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மாத்தி மாத்தி. பார்த்தா ஈக்குவலா அடிச்சிட்டு இருப்பாங்க.
இவனுக்கும் அடிபட்டிருக்கும், அவனுக்கும் அடிபட்டிருக்கும். டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பக்கி கத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்லுவான், நீங்க இருக்க மிருகத்தை தானே பிடிக்க வந்திருக்க, இதெல்லாம் நான் வந்து உன்னை பிடிச்சிட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நான் அதெல்லாம் பிடிச்சிட்டு போகலாம் வரலடா, நான் வந்து இங்க எதாச்சியா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு அவனை எழுப்பி விடுவான். எழுப்பி போட்டுட்டு நானும் வந்து ஒரு பைரட்டா தான் இருந்தேன், அதனால எனக்கு புரியுது, இங்க நான் ட்ரெஷர் இருக்கும் தான் நினைச்சு அப்ப இருந்து இங்க இருந்தேன் 20 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னது ட்ரெஷர் இருந்துச்சா இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பக்கி வந்து ஷாக் ஆயிருவான். அதெல்லாம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல, இப்ப வந்து இந்த மிருகங்கள் மட்டும்தான் ட்ரெஷரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே எந்திரிச்சு வா நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சரக்கு குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து 2 பேருமே மாத்தி மாத்தி லூஃபியோட பேர் சொல்லிக்காம லூஃபியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுறீங்கன்னா பக்கி சொல்லுவான், என்னோட நிலைமைக்கு ஒரே ஒரு லூசு பையன் தாண்டா காரணம், அதுவும் சின்ன பொடியேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான், என்னோட என்ன அவன் க்ரூமேட்டை கூப்பிட்டான்டா ஒரு சின்ன பையன், பட் ஆனா அவனோட நல்ல மனசு யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு வந்து பேசாம நீ ஏன் க்ரூமேட்டை ஜாயின் பண்ணா நீ என்ன, நீ வந்து இப்படியே இருக்கிறதுக்கு நீ வந்து என் கூட வச்சு ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு அவன் அழுவ ஆரம்பிச்சிருவான். அவன் அழுதுகிட்டே வந்து என்னையெல்லாம் இப்பெல்லாம் யாரும் பெருசா கேட்டது கிடையாது, நீ கேட்டிருக்க, அதுக்கப்புறமேட்டு அந்த பொடி பையன் கேட்டிருக்கான், ஸோ அதனால வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் நான் வரல, இங்க இருக்க மிருகத்தெல்லாம் நான் பார்த்துட்டு நான் இங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், நீயும் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா தான் வருவ, எனக்கு இங்க இருக்க மிருகம் மட்டும்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஜெம்மு எல்லாமே என்னோட புதையல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மிருகமும் வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிரும். நான் இதுக்கு முன்னாடி இருந்த பைலட்ல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தோம், அந்த வாழ்க்கையும் நல்லா தான் இருந்துச்சு, பட் இந்த வாழ்க்கையும் நல்லா தான் இருந்துச்சு, அதனால வந்து அந்த வாழ்க்கைக்கு ஈக்குவலா இது வரலைனாலுமே எனக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிச்சதா இருக்கு, நான் இந்த வாழ்க்கை வாழ தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் பக்கி கேட்டுட்டு, டேய் போரிங்கான லைஃப்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். போரிங்கான லைஃப் தான், பட் நான் போயிட்டேன் அப்படின்னா இந்த மிருகத்தெல்லாம் யாரு பார்த்துப்பா, யாராச்சும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதனால நான் வந்து இங்க இருந்து இந்த மிருகத்து கூடயே இருந்து ஃப்ரெண்டா நான் எல்லாம் ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது இல்லாம அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்து பெரிய ஆள் ஆவான் பாரு ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப பக்கிக்கு வந்து லூஃபியோட ஞாபகம் தான் வரும். டேய் அந்த பொடிப்பையில மட்டும் நான் சும்மா விட மாட்டேன்டா, அவனை நான் கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தவன் என்னடானா லூஃபியை பாராட்டுறான், ஒருத்தவன் என்னடானா கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. ஒரு வாட்டி திருப்பி சொல்லுவான், நான் வந்து இவ்வளவு கட்டையெல்லாம் கிடையாது, என்னோட உடம்ப வந்து அங்க கட்டி வச்சுக்கேன், அந்த வில்லேஜுக்கு மட்டும் போயிட்டானா என் உடம்ப எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம அவனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க, அதனாலதான் வந்து நான் இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஸோ அதனாலதான் நான் வந்து அவன் மேல அவ்வளோ கொலவரியில இருக்கேன், இல்லாட்டா நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்தா வந்து மாத்தி மாத்தி நல்லா சரக்கு மூக்கு முட்டை குடிச்சிட்டு அப்படியே போதையில குளறிக்கிட்டு இருப்பான் எதையோ. அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்லுவான், நாளைக்கு காலையில நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமா நான் கிளம்புறேன், ஏன்னா நான் வந்து எனக்குன்னு ஒரு குரூ இருக்குல்ல, அந்த குரூவை போய் நான் மீட் பண்ணியே அவனும் சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில வந்து அவனுக்காக ஒரு போட் ஒன்று செஞ்சு கொடுப்பான். செஞ்சு கொடுத்து நீ இந்த போட்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே பக்கி கேட்பான், நீ வரலையா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்ல நான் வரல, நான் இங்கே தான் இருக்க போறேன் இந்த மிருகங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நீ பார்த்து போயிட்டு வா, ஆனா உன் கூட ஒரு நாள் ராத்திரி இருந்தாலும் எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, உன்னை எப்போதுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே இங்க ஒரு பீஸ்ட் இருக்கும், ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா ஒரு நண்டு வந்து பெருசா ஒன்று வந்து நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு பக்கி சாகாயிருவான், டேய் தண்ணிக்குள்ள இருக்கும் போதே என்ன அட்டாக் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வேற தப்பிச்சிடுறா பக்கி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்தா அந்த நண்டை யாரோ வந்து அட்டாக் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா வந்து லாஸ்ட் சீன்ல வந்து ஒரு பொண்ணு இருப்பா தெரியுமா, அந்த பொண்ணு தான் அட்டாக் பண்ணிருப்பா. அதை பார்த்துட்டு பக்கி யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். டேய் நீ மேல வாடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மேல வந்தோடனே சரி நம்ம போய் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. எதுக்கு சாப்பிட போலாமா, நீ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஏய் நான் வந்து யாருன்ற சொல்றது இருக்கட்டும், நான் உனக்கும் சரி எனக்கும் சரி எனிமி ஒரே ஒரு ஆளு தான், ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லூஃபியோட போஸ்ட காட்டுவான். என்னது இவனா, இவனை நான் கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இவன் ஒரு பக்கம். சரி சரி ஓகே ஓகே வா ஃபர்ஸ்ட் நம்ம போய் சாப்பிடலாம், அதுக்கப்புறமேட்டு மீதி எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியோட போஸ்டா வந்து சைட்ல காட்டி வச்சுட்டு இவங்க போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உன்னோட எனிமி தான் என்னோட எனிமி, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவனை நம்ம கொல்றோம் சரியா, அவனுக்கு வந்து எங்கேயுமே போடாம நம்ம வந்து இப்ப போற ஐலாண்ட்லயே வச்சு நம்ம அவனை கொல்றோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஓகே கண்டிப்பா நம்ம வந்து அவனை கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து லூஃபியை கட்டுவாங்க, தூக்கத்திலே பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நாம கேட்டுட்டு என்னடா தூங்கும் போதும் வந்து பேசிக்கிட்டே தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட முடியுது கைஸ்.